கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேப்டன் புக்கிங் எப்படி ப்ரோ இருக்கு? கேப்டன் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ஓப்பனிங் அந்த படம் தானே வரும்னு சொல்லிட்டோமே நம்ம முன்னாடியே. இந்த புக்கிங்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். அதான் அயலான் ரொம்ப ஒரு ஸ்லோவா இருக்க தனுஷ் மாதிரி ஃபேனா இருக்கு. நீங்க சொல்ற. ஆமாம்மா, நீங்க அதெல்லாம் இன்னைக்கு சொல்றீங்க. நம்ம முன்னாடியே பிரேக் பண்றோம்ல ஒரு சில விஷயத்த. ஆமா ப்ரோ, அது சொல்லிட்டீங்க நீங்க. அன்னைக்கு இதே நீங்களே வந்து என்ன கோவப்பட்டீங்க என் மேல. பிஸ்னஸா இதாங்க அதிகம் சொன்னது வந்து வலைபட்சி தூக்கிட்டு வந்து போட்டு அவர் வந்து 200 கோடி பிஸ்னஸ் ஆயிட்டாரு திட்டிங்க. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னதா வலைபட்சி 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா அயலான் தான் ப்ரீ பிஸ்னஸ் அதிகம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் இந்த படம் தான் அதிகமாக இருக்கும்ன்றத முன்னாடி சொன்னோம். புக்கிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம். ப்ரோ. இங்க என்ன என்ன பிவிஆர் ஃபேக்ட் இருக்கு அதை பேசுங்க. ஏங்க எல்லாரும் விஜய் ஃபேன் என்ன சொல்லுவாங்க, விஜய் விமர்சனம் என்னோட அதிகமா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. அது கரெக்ட் இந்த ப்ரோ. மாதிரி ஸ்பேஸ்லாம் போட்டு. ஆமா, எல்லார் மேலேயுமே நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுறது அவ்வளோதான். என்ன இருக்கு? கேப்டன் மில்லர், அயலான் பிசினஸ் அதிகமா இருக்குன்னா அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அதை நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்ட் மாறாது. படம் நல்லா இருக்கா ஓகே நல்லா இல்லையா அது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் மாறாது. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு, ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க வந்த உடனே? யார் நானா? ஆமா. இல்லை ஒன்றும் இல்லைங்க. அந்த முன்னாடி கமெண்ட் பண்ணி திட்டினானுங்களே, அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு ஆமா. ஓகே ஓகே. முன்னாடி சம்மந்தமே இல்லாம அயலான ஒரு பிசினஸ் அதிகம் சொன்னதுக்கு திட்டிட்டு இருந்தானுங்க 2 நாள் வச்சு. டேய் நம்ம என்ன அதான் இப்போ என் பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன தப்பா சொன்னோம்? உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு? அது கரெக்ட் தான் என்ன ப்ரோ. தப்பா சொல்லிட்டு திட்டானுங்க இவனுங்க அப்படின்னு. நமக்கு என்ன வேண்டுதலா அது சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப கரெக்ட். நமக்கு தோணும், நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம், உண்மையை சொன்னதுக்கு திட்டுறானுங்களா அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா ப்ரோ. இன்னைக்கு உங்களுக்கு வந்து கேப்டன்ல வந்து ஓப்பனிங் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது ரசிக்க முடியுது அப்படின்னா, அன்னைக்கு நம்ம சொன்னது ஏற்றுக்கணும். டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. என்னங்க 2 வருஷமா 2-3 வருஷமா பார்த்துட்டு அவ்வளோதான். எவ்வளவோ பார்த்திருக்கீங்க. பிவிஆர்லாம் எப்போ ப்ரோ ஓப்பன் பண்றாங்க இங்க சென்னையில? பிவிஆர் ஓப்பன் பண்ணி தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? பண்ணலையே இன்னும். அதான் இன்னும் பண்ணல ப்ரோ, அதான் கேட்குறேன். பிவிஆர்ல தான் கேட்குறேன். பிவிஆர்ல தான் பார்க்க போறேன். 2 படம் பண்ணலையா, ஒரு படம் பண்ணலையா? 2 படம் இல்ல, பண்ணலையா? ரெண்டுமே ரெண்டுமே ஓப்பன் பண்ணல. அப்போ மோஸ்ட்லி நீ நேட்டி பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. கார்த்தினா அயலான் ஏர்லி மார்னிங் ஷோஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் எல்லாமே ஆகும்? 9 மணி தான். எல்லாம் 9 மணி தான் தமிழ்நாட்டில். 8 ஓகே. AM ரெக்வெஸ்ட் பண்ணாங்களா ப்ரோ? 8 AM. இல்லைங்க, எல்லா படத்துக்கும் 9 மணி கொடுத்துட்டு இந்த படத்துக்கு 8 மணி கொடுக்க முடியாதுல்ல. ஆமா, லியோக்கு 9 தான் ப்ரோ ஆல்ரெடி வந்து கொடுத்தாங்க. லியோல இருந்து எல்லா படத்துக்கும் 9 மணி தான் கொடுத்துருக்கோம். 9 மணி தான் ஷோ. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அந்த ட்விட்டரில் வந்து சன்ரைஸ் ஷோ சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. சன்ரைஸ் ஐலாண்ட் சன்ரைஸ் சர்ப்ரைஸுங்க. சன்ரைஸா? போட்டிருக்காங்க. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காரு அவரு? தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் அலோவிங் அஸ் டு ஹேவ் அ ஏர்லி மார்னிங் ஷோஸ்ன்னு போட்டு ஹேஷ்டேக் சன்ரைஸ். சன்ரைஸ்னா எனக்கெல்லாம் சன்ரைஸ் வந்து 11 மணி தான். படம் ஆரம்பிக்கிறது 9 மணி தான். நீங்க எங்க ப்ரோ, காசில பாக்குறீங்களா? நான் ஊருக்கு போறேன், சேலத்துக்கு போறேன். சேலத்துல பார்க்குறேன். ஓகே ப்ரோ. Captain to Hybrid.
ஹாய் ப்ரோ. இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொங்கல் டெம்ப்ளேட் இந்த 2 படமும் ஃபாலோ பண்ணுமோன்னு தோணுது. வாரிசோட ட்ரைலரும் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. துணி ஒரு மாதிரி நல்ல ஐ மீன் டாக் ஆஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. லாஸ்ட் பொங்கல்லாம் இது வந்து கம்பேர் இல்ல பண்ணாதீங்க, அது வேற. அந்த அது அளவுக்கு ரண சொல்ல கலம் வரல. கலவரம். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அது அதுல 10% கூட கிடையாது. அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கலவரமா இருந்துச்சு. இல்ல அது ஓகே, அது நீ அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது நீங்க ஃபர்ஸ்ட். அந்த டெம்ப்ளேட் அந்த சொல்றேன். டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வாரிசு எப்படி கவர் பண்ணிச்சு அந்த மாதிரி ஆயிரம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தூக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதில் தான் பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனால் அதுக்கு படம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா இருந்தால் கூட போதும். அதுதான் அயலானுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஃபேமிலி நினச்சி பார்க்குற படமா இருக்கு அதுன்றதுனால படம் ஓகேவா இருந்தா கூட கலெக்ஷன்ல ஈஸியா தாண்டிடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ப்ரோ அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூனால தான் புக்கிங் இவ்வளோ லேட் ஆச்சு. கேப்டன் 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, ஃபைனான்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 2-3 ஏரியா வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு தமிழ்நாட்டில். ப்ரோ லால் சலாம் டிலே ஆனது ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இல்லை, அந்த ஃபுட்டேஜ் அழுந்தது ஒரு ரீசன். ஃபுட்டேஜ் வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண ஃபுட்டேஜஸ்லாம் டெலிட் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குன்றது ஒரு ரீசன். இன்னொன்று ஓடிடி வீக்கில். ஸோ இப்போ February 9 போட்டாங்க, ஓடிடி வந்துருச்சா கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. கார்த்தி ப்ரோ. ப்ரோ நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இப்போ இந்த ரீரிலீஸ் எல்லாம் பண்றாங்களா ப்ரோ சென்னையில, லைக் தமிழ்நாடுல எல்லாம்? பெங்களூர்ல பண்ண மாட்டாங்களா ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்? பண்ணுவாங்க ப்ரோ, பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த வாரணமாயிரம் நான் வந்து ஒசூர்ல போய் பார்த்தேன். கில்லி ஏதோ இது ஆச்சுன்னா எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தாங்க. வாரணமாயிரம் 3 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 3ல ஆரம்பிச்சு வேட்டையாடு விளையாட்டு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பெருசா இந்த அளவுக்குலாம் போகல. அதாவது வாரணமாயிரம் 3யும் ஒரு தியேட்டர்ல கலெக்ஷன் மொத்தமாகல. ஓகே, 3யும் வாரணமாயிரம் மட்டுமே என்ன கான்செப்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லா தேட்டர்லையும் கிடையாது, தமிழ்நாட்டில் செலக்டடா ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் அவ்வளோதான். ஒசூர்ல ஒரே தியேட்டர்ல இருந்துச்சு ப்ரோ, ஒரே ஷோ. அது பெங்களூர்ல பார்த்தேன் இல்ல. அட்லீஸ்ட் கில்லி ரிலீஸ் ஆனா பெங்களூர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, February ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். சாரி ப்ரோ, புரியல. கில்லி ரிலீஸ் பண்ண போறாங்க, ரிலீஸ். ஓகே, பெங்களூர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? தெரியல ப்ரோ, அந்த டைம்ல என்ன படம் வருதோ பெங்களூர்ல, அதை பொறுத்து இருக்கும். எந்த படம் வருது கில்லி? கில்லி எப்போ வருது? பிப்ரவரின்னு சொல்றாங்க ப்ரோ. பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ப்ரோ பிப்ரவரினா இப்போ ஒர்க் ஏதாச்சும் அதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஒரு ஒர்க்கும் இல்லை, என்ன ஒர்க் இருக்கு? டிஜிட்டலா மாத்தணும். டிஜிட்டல் அந்த படம் இருக்குங்க, எத்தனை விஜய் பர்த்டேக்கெலாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, டிஜிட்டல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஏலாம் கொஞ்சம். என்ன பாலாஜி சார் நீங்கள் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நானே சொல்ல முடியுமா? இந்த கலர் கோட்டிங்லாம் இந்த பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் அடிப்பாங்க. இந்த மியூசிக்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணுவாங்க, ஒன்று அதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் பண்ணிடுவோம். ப்ரோ இப்போ லால் சலாமுக்கு ரஜினி படம் இருக்க மாதிரி ஓப்பனிங் இருக்குமா ப்ரோ? கண்டிப்பாக இருக்காது ப்ரோ, அது ரஜினி படமே கிடையாது. ரஜினி கெஸ்ட் அப்பியரன்ஸ், அது தெளிவாக அவங்க ஃபர்ஸ்டே போட்டிருக்காங்க மேலே. இல்ல ஆனா அதெல்லாம் பிசினஸ்லாம் அப்படிதானே பண்றாங்க, ரஜினி வச்சு தானே ப்ரோ பண்றாங்க. எங்க பண்ணாங்க? ஓகே ப்ரோ. அதில் தெளிவாக போட்டிருக்காங்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு ஃபர்ஸ்டே போட்டு தானே போட்டிருக்காங்க. ப்ரோ இது வெற்றியில ஓபன் பண்ணிட்டானுங்க ப்ரோ. ஆனா வந்து ராகேஷ் கிரீட்ல ஓபன் பண்ணிருக்காங்க கேப்டன் மில்லர்.
அயலான் போடுவாங்க ப்ரோ. சிவகார்த்திகேயன் அந்த தான் வந்து பார்ப்பாரு வெற்றில தான் மோஸ்ட்லி. தனுஷ் ரோஹின் அந்த ஒரு டே ஒன்னா எல்லா ஷோவுமா? இல்லை ப்ரோ, எல்லா ஷோவும் எல்லா இருக்காதுங்க ஷோவும் மத்த போடல. 9 AM ஷோ வந்து ராகேஷ்ல ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேப்டன் மில்லருக்கு. அப்போ வெற்றில ஐலாண்ட் போடுவாங்க. வேற கிட்ட தெரிஞ்சுக்குமா? இல்லை ப்ரோ, வேற எதுவும் இல்லை. இது எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நல்ல தேட்டராக பார்க்கலான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை போல. ப்ரோ ஆன்லைன்லயே இருக்கு பாருங்க ப்ரோ. ஈகாலாம் இருக்கு. ஈகாலாம் சூப்பரா இருக்கும். ஈகால ட்ரை பண்ணி பாருங்க. ஓ சரி 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 ப்ரோ. என்ன பாலா சார் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்க? என்ன கார்த்தி? என்ன சார்? ஹலோ, என்ன கார்த்தி? எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே, அது சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட சார் இப்போ கேள்வி கேட்டு. கில்லாம் பண்றாங்களே, ரீரிலீஸ்லாம் பண்றாங்களே, என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க சார்? இதெல்லாம் வேட்டையாடு விளையாட சும்மா நம்பக்கு நல்லாவே பண்ண என்ன பண்ணிடுறாங்க இப்போ. ஆக்சுவலாக வந்து ரெஸ்டரேஷன்ஸ் பண்ணோம்னா ஒரு 20-25 லட்ச ரூபா நல்லா ப்ராப்பராக செலவு பண்ணோம். அதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து ஏதோ ஒரு இப்போ இதுக்குன்னு பல உப்புமா கம்பெனிலாம் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பேக்கேஜாக கொடுத்து ஏதோ ஒன்று சுற்றி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க, அனலாகில் இருக்கிறத டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோன்னா கூட டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணால் தான் பண்ணணும். அப்படி அந்த குவாலிட்டியில் தான் இப்போ நிறைய ரெஸ்டரேஷன் இருக்குது. எனக்கு நான் பார்த்ததில் வேட்டையாட விளையாட அப்படி இருந்தது. மற்ற படம் நான் ஒன்றும் பார்க்கல. மற்ற படம் பார்த்தா சொல்கிறேன். கில்லி எல்லாம் ஃபிலிமில் இருக்கும்ல, அதை பக்காவாக ஸ்கேன் பண்ணி பக்காவாக பண்ணோன்னா ஒரு 5-20 லட்ச ரூபா செலவு பண்ணோம் கார்த்தி. அப்போ தான் குவாலிட்டியாக வரும். இல்லைன்னா சும்மா விட்டால கடி தான். வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? கேட்டுச்சா நான் பேசுனது? கேட்டுச்சு சார், ஓகே. கேட்டுச்சு. ஹலோ ப்ரோ. ஆனா ப்ரோ இப்போ ஒரு ரீரிலீஸ்க்காக அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்களா என்ன? இல்லைங்க, ரீமாஸ்டர் பண்ணுறீங்கன்னா அப்படி செலவு பண்ணால் தானே ரீமாஸ்டரு. இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க கார்த்தி இப்போ இந்த 3லலாம்? இல்ல இந்த 2 படம் வந்து சர்ப்ரைஸ் சார். 3யும் வாரணம் அதான் வரும். அதான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? லிஸ்ட்ல வச்சுக்க முடியாது. இதை நம்பிட்டு நிறைய பேர் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்த மேஜிக் திரும்ப நடக்குமான்னு தெரியாது. ம். பெருசாலாம் இருக்காது சார். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாலாம் இருக்காது. வேட்டையாடு விளையாடு எவ்வளோ வந்துருவாங்க கார்த்தி? ஒரு ரூபா 1.5 ரூபா வந்துருக்குமா? அவ்வளோலாம் வரல சார், அது கம்மி தான் வந்துச்சு. 65 லட்சம் தான், 1 கோடிக்குள்ளதான் கிராஸே தமிழ்நாடு. அதில் டேக்ஸ் எல்லாம் போக அதுக்கப்புறம் தேட்டர்லாம் வந்து கம்மியான டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 30 லட்சம் அந்த மாதிரி தான் வந்துடும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து கியூபு, போஸ்டரு, பப்ளிசிட்டி அதுன்னு 10-15 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒன்றும் பெருசாலாம் கிடைக்காது. இல்லை கார்த்தி, இப்போ அதுதான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ரீமாஸ்டரிங்க்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணால் இல்லை, நானே ட்வீட் போட்டேன் பார்த்துட்டு, நல்லாவே பண்ணலாம் அவங்க அப்படின்னு. பட் இந்த 2 படம் அப்படி இல்லை சார். 3யும் இல்லை கார்த்தி, இப்போ இந்த 3யும் வாரணம் ஆயிருமோ, அந்த படத்துக்கான அந்த கிரேஸ் ஒன்று இருக்குது. பட் ஆனால் இப்போது வேட்டையாடு விளையாடலாம் வந்து அந்த ஃபுல் ப்ரைஸ் டிக்கெட்டில் தானே போட்டாங்க. இப்போ இந்த 3யும் வாரணமாயிரத்துலேருந்து இந்த டிக்கெட் ப்ரைஸை பாதியாக கட் பண்ணி தானே நிறைய தேட்டரில் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தானே வச்சுருக்காங்க. டிக்கெட் ரேட்டு கம்மி பண்ணி ஓட்டுறதுக்காக வந்துடுவாங்க சார். அதெல்லாம் என்ன
இல்ல இல்ல டிக்கெட் ரேட் கம்மி பண்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க நான் கேள்விப்பட்டது கமலா வந்து என்ன பண்றாங்களாம், ஒவ்வொரு காலேஜா போய் நாங்க 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்னு சொல்லி டிக்கெட்டை ஒவ்வொரு காலேஜில் செல் பண்ணிடுறாங்களாம். அப்படி பண்றாங்களாம். சும்மா இப்ப நம்ம போய் ஆன்லைன்ல புக் பண்ணி அப்படி இல்லையாம். இப்ப நீங்க காலேஜுக்கு போய் மொத்தமா ஒரு 500 டிக்கெட் 600 டிக்கெட் 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க அதனால தான் அவங்களது எல்லா ஷோவும் நிறைய ஃபுல்லாச்சு நம்ம கூட பார்த்தோம்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது ஃபாலோ அது ஆகுது. பட் ஆனா அந்த காலேஜ்ல எந்த காலேஜ்ல வித்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் அப்படி இல்ல இல்ல சும்மா அந்த டேட்டாலாம் கொடுக்கல. பட் ஆனா அவங்க அப்படி ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்றாங்க. இப்போ நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரணம் ஆயிரம் கூட ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் க்ரௌட்ஸ் தான் நிறைய இருந்தது பாத்தீங்களா? நம்ம ஒரு மேபி கற்பகம் தேட்டர்ல சுபையான தேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல ஆயிருக்கு வாரணம். அவர் சொன்னாரு ஒரு நார்மலா இப்ப ரிலீஸ் ஆகிற படத்தை போட்டா கூட அந்த மாதிரிலாம் வராது. ஒரு வாரம் ஃபுல் எல்லா ஷோவும் 28 ஷோவும் ஃபுல்ன்றாரு. 3 அதே ஓடிட்டு இருந்துச்சு அந்த தேட்டர்ல. பட் எந்த காலேஜ்ல கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. இவ்வளவு பேர் வந்து எப்படி இல்ல பட் கமலா அப்படி பண்றாங்க. பட் சுபையண்ணா கிட்ட தான் கேட்கணும் அவங்களாம் எப்படி பண்றாங்கன்னு. பட் கமலா தேட்டர் அப்படிதான் தேட்டர் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் 2-3 மாசமா இதை 2-3 மாசம் இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கம்மி தான். செலக்டடா ஒரு 5-10 தேட்டர் தான் அந்த மாதிரில. பரவாயில்ல. அவங்க ஏதோ ஒரு நியூ பிசினஸ் மாடல்ல. இப்போ இது எல்லாமே ஓடி யூடியூப்ல எல்லாம் இருந்தாலும் நீங்க அந்த தியேட்டர்ல நியூ ஒரு மாடல் தான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியோட பார்க்கறது ஒரு கிராஃப்டி சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. ஏதோ ஒப்புளிப்பீங்களே எப்பயுமே. ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிட்டோம். சரி ஓகே. வேற யாருக்குங்க ஸ்பீக்கர்ல? ஐயப்பா ஸ்பீக்கர். ஹலோ, ஹேமந்த் பேசுறேன். என்ன ப்ரோ 22 கோடி இன்னும் ஆள மொத வாரத்துல உங்க ஜி சம்பவம் பண்றாரு. என்னங்க? இல்ல ப்ரோ 22 இன்னும் ஆகவே இல்ல, அதுக்குள்ள ஜி மொத வாரத்துல சம்பவம் பண்றாரு. 22 புரியல எனக்கு. இது ப்ரோ அயோத்தி ஜனவரி 22. ஆமா ஆமா. என்ன பண்ணாரு சம்பவம்னா என்ன மாதிரி சம்பவம் புரியல. அதான் ப்ரோ சோசியல் மீடியால மால்தீவ்ஸ் இல்லைங்க ஆக்டிவா பெருசா இல்லை. 2-3 நாளா பெருசா ஆக்டிவா இல்லை. இன்னொரு ஒரு வாரம் இருக்க முடியாது. பார்க்கல. நீங்க நிறைய விஜய் வீடியோஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. இப்பதான் பார்த்தேன். எல்லாம் எடுத்து எதுவும் ஷேரும் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை ப்ரோ. மால்தீவ்ஸ் லக்ஷதீப் சும்மா ப்ரொமோட் பண்ணாங்க. அது ப்ரொமோட் பண்ணும்போது அது இங்கேருந்து நான் நார்மலாக சோஷியல் மீடியாவில் தெரியும்ல, இனிமே வந்து மால்தீவ்ஸ் போவேனா லக்ஷதீப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரெண்ட் ஆச்சு. அதை கடந்து போயிருக்கலாம் மால்தீவ்ஸ்காரங்க. அந்த மால்தீவ்ஸில் இருக்க மினிஸ்டர்ஸ் யாரோ வந்து ட்ரிகர் ஆகி அதான் அபியூஸ் காமெண்ட்ஸ் போட்டாங்க. அந்த அபியூஸ் காமெண்ட்ஸ் போட்டதுனால என்னவோ இல்லதோ மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சு பெரிய அது ஒரு இஷ்யூ ஆகி அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் இல்ல, இதுக்கு தேவையா கோபி? அந்த 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 நிலைமைக்கு போயிடுச்சு. அது இல்லாம இப்ப இந்தியன்ஸ் எல்லாமே அங்க ஒரு மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இப்போ இந்தியன்ஸே போறாங்க, அப்ப அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இல்ல இருக்கும். இவர் போயிட்டு வந்துட்டாரு, பேசாம இவர் பாட்டு ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துட்டாரு. அங்க இருக்க இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க அங்க, சரிங்களா? இல்லங்க, அவர்தான் தப்பா தான் பண்ணாங்களாங்க. அவர் வெறும் இல்லங்க அது வந்து இந்த முன்னாடி இந்த சைனா அதை நிறைய சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு இவரு வந்து சரி ஓகே இவரு நல்ல விஷயத்துக்கே போலாம். பட் ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் இப்படி பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு அது சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து நீங்க மினிஸ்டர் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமாங்க? அந்த அவங்க மால்தீவ்ஸ் அதெல்லாம் விட்டுருக்கலாம். அவர் பாட்டு வந்துட்டு அவர் 2 போட்டோ எடுத்துட்டு பேசாம போயிருப்பாரு. போய் இழுத்து விட்டு ஏதாவது ஒரு அரசியல் ஸ்டண்ட் ஒன்று நடக்குங்க பாருங்க. ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் ஏதாவது ஒரு பிஜேபி ஏதாவது ஒரு குட்டையை குழப்புவாங்க, சரிங்களா? அது வந்து கண்டிப்பா நடக்கும் எலெக்ஷனுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த
இல்ல ப்ரோ, குட்டையை குழப்பிதான் அவங்க ஜெயிக்கணுமா இல்ல கேக்குறேன்? இல்ல ஜெயிச்சுக்கோங்க, அதுல எந்த இப்ப டவுட்டுமே கிடையாது. இல்ல ஜெயிச்சுக்கோங்களா ப்ரோ, அவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் இல்ல. இல்ல ஆப்போசிஷனே கிடையாது. எனக்கு பிஜேபி சுத்தமா பிடிக்காது. ஓகே, பட் ஆப்போசிஷனே கிடையாது. யாரு பேசுறது? ஹேமந்த். ஹேமந்தா? நான் தான் இப்படி கேட்பேன், நீங்க கேக்குறீங்க, பரவாயில்ல. இல்ல பிஜேபி சப்போர்ட்டர் இல்ல ப்ரோ, ரியாலிட்டி தெரியுதுல்ல ப்ரோ, ரியாலிட்டி தெரியுது ப்ரோ. கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க, அதுல எதுவும் டவுட்டுமே இல்லைங்க. ஈவன் தமிழ்நாட்டிலயுமே அவங்க வந்து நிறைய பெர்சன்டேஜ் இது ஓட்டு வாங்க போறாங்க, அதெல்லாம் இதே கிடையாது. பட் அவங்க பண்ற பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்லாம் வந்து எப்படி இது பண்ணணும்னு தெரியல, இம்பாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா, அவங்க பண்றது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்து தமிழ்நாடு நார்த் இந்தியா மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல ப்ரோ, தமிழ்நாடு நார்த் இந்தியா மாதிரி ஆக்குறாங்கன்னா இல்ல புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்போ? இல்லைங்க, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, அது நார்த் இந்தியாவை கம்பேர் பண்றப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவான மக்கள் இருக்காங்க. எப்படி 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்களே, அதனால அப்படி சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொன்னதை வந்து இப்ப தமிழ்னா கேட்க நல்லா 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படி இல்ல நான் வித்தியாசம் சொல்லிடுறேன். நானு தமிழ்நாடு இல்ல தெளிவான மக்கள்லாம் எப்படிங்க 2000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் காசு ஓட்டு போடுவாங்களா? முடியா எங்க போனாலுமே, ஆமா எங்க போனாலுமே வந்து பணம் இல்லாம ஓட்டே போட மாட்டாங்க. இந்த ஊரா யார் சொல்றேன்? நீங்க இந்த இவர் இருக்காருல்ல, நம்ம ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தாருங்க, ரொம்ப ஃபேமஸ். அவர் கூட இப்போ ரிசைன் பண்ணாரு. அந்த சகாயம் வந்து போன எலெக்ஷன் அவர் வந்து குஜராத்தில் டெபியூட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதிருப்பார், ஆனந்த விடலையோ குமுதத்திலையோ, அது போய் படிங்களா. ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுறீங்களே, அடிச்சு விட்டுறீங்க. எங்க நீங்க எலெக்ஷன் ரேலிக்கு வேணா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒண்டிதான் அந்த கல்ச்சர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. காசு, அதாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி காசு கொடுக்கறதுன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் அது மாதிரி கொடுக்குறாங்களா? கர்நாடகாவில் அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்ல எலெக்ஷன்ல நடந்தது தெலுங்கானா, ஆந்திரா, அங்க இருக்கா? ஆந்திரால இருக்குன்றாங்க. ஏன்னா ஆந்திரால வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம் எலெக்ஷன் ஓட்டு போடுறதுனால. இங்க கூலிய இதுல இருக்கிறவங்க நிறைய ஆந்திரால இருக்கு. அது இப்ப தெலுங்கானால, கேரளால இல்லங்க. இப்ப கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இது மூணுத்துலயும் தமிழ்நாட்டுல நடக்கும்போது கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல 1-2 இடத்துல இல்ல நீங்க இன்னும் அடிச்சு விட்டுறீங்களே. இல்ல அடிச்சு விட்டுறீங்களே. தமிழ்நாடு தான் ஏதோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. இங்க ஜென்ரல் மக்களே காசு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கிராமத்துல 200 ரூபாய் கொடுக்குறாங்க, டவுன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் ஸ்டேட் ஆகுது. ஆமா, பணம் கொடுக்குறாங்களா இல்லையா, அவ்வளவுதான் கொஸ்டின். எங்க கொடுக்குறாங்கன்னு கேரளாலயும் கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் என்ன கொடுத்தாங்கன்றங்க. ஏங்க நீங்க பக்கத்து ஸ்டேட் போயிடுங்க. நார்த் இந்தியாலாம் போகல. நான் கேக்குறேன் கர்நாடகா. ஐயோ சார், நமக்கு எதுக்கு சார் கேரளா கர்நாடகா? நம்ம கேரளால இருக்கோமா, கர்நாடகாவில் இருக்கோமா? இவங்க பேசிட்டு இருப்பாங்க யூபி, குஜராத், நார்த் இந்தியான்னு பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது சார். எப்பயுமே அந்த ஸ்டேட்ல கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. ஓகே, இப்ப காசு கொடுத்துதான் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட வேண்டியதான. ஒரு ஆளு ஆட்சியில் இருக்கவங்க காசு வச்சிருக்காங்க இல்லையா, கொள்ளடிக்கிறாங்கல்ல, அது தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா? அது பண்ண அதை தாண்டி வந்து ஓட்டு போறதுக்கு ஏதோ ஒரு அடிஷனல் வேல்யூ இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்தி போடுறாங்கல்ல, அப்படிதான் நடக்குது இங்க. அப்ப இதுக்காக தான் ஜெயிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஓகே, காசு கொடுத்து நடக்குது. அதெல்லாம் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சு இங்க யாராவது? ஏங்க நான் அதை சொல்லவே இல்லைங்க. நீங்க பாருங்க, நான் அதை சொல்லவே கிடையாது. இந்த காசு கொடுத்து வச்சாங்கன்னு யாரும் சொன்னானா? நான் சொல்லிதான் என்கிட்ட இந்த கேள்வி வைக்கணும். நீங்க அது ஒரு மேட்டர் நான் சொல்றேன், அவ்வளவுதான். எல்லா கட்சியும் காசு கொடுக்கும். திமுக ஆட்சியில் இருக்கு, திமுக ஆட்சியில் காசு கொடுக்கும். சரி ஓகே, அப்படி பார்த்தா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? ஏடிஎம்கே காசு வச்சாங்களா? அப்படி இல்லை. மாத்தி ஏன் வருது? ஆட்சியில் இருக்கவும் காசு அதிகமாக கொடுப்பாங்கல்ல, ஏன் மாறுது? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்கு. அது காசுன்றது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறன்றது நீங்க சொல்லிக்கலாம் ஒரு காரணமா. இந்த இவிஎம் மிஷின்ல வந்து இது அழுத்தினா எல்லாத்துக்கும் அவங்களுக்கே ஓட்டு போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சும்மா, அது ஒரு காரணம். காசு கொடுத்தாங்க ஒரு காரணம். இதை தாண்டி மக்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு இருந்தா மட்டும்தான் மாத்தி ஓட்டு போடுவாங்க. அதுதான் உண்மை.
இல்லைங்க, இவிஎம் மிஷின்லாம் நீங்க ஈஸியா கை வைக்கலாங்க கார்த்திக். அது அது வந்து இல்லைன்னு மட்டும் சொல்லவே முடியாது சரிங்களா. நீங்க பேப்பர் ஓட்டிங்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா ஓகேங்களா, நாளைக்கே அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு, அதை நீங்க எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. அதுல வந்து இல்ல எப்படி ப்ரோ பண்ணலாம். உங்களுக்கு சாதகமா வந்தா கரெக்டா ஒர்க் ஆகும், உங்களுக்கு சாதகமா இல்லைங்க வரலன்னா நீங்க கரெக்ட்ல மிஷின் அது எதுவா பேப்பர் இருந்தாலும் ஓட்டல மிஷின் இருந்தா ஓகேங்களா. பேலட் இல்ல இல்ல பாக்ஸே இல்ல தூக்கிட்டு ஓடின கதையெல்லாம் எலெக்ஷன்லாம் இருக்கு. என்ன அதெல்லாம் கதை இது ஓட்டுறீங்க? ஒரு எந்த பொட்டியை காலத்துல தூக்கிட்டு போக இருக்கீங்க இல்ல இல்ல நீங்கெல்லாம்? ஏன்னா ஒரு பொட்டியை இவிஎம் தூக்கிட்டு மிஷின் போலாங்க. இவிஎம் மிஷின் இவி மிஷின் சரியா தூக்கி போலியா ஈஸியா பண்ண சரி ப்ரோ முடியுன்றீங்களே. இவி மிஷின் தூக்கி இவிஎம் போலியா இல்ல இல்ல மிஷின் இவ்ளோ ப்ரோட்டோகால் இவ்ளோ அதெல்லாம் இதாவா இருக்கு. இருக்குங்க. நீங்க வேற வேலைச்சேரியில ஏதோ இவி மிஷின் தூக்கிட்டு போனாங்க. இல்ல இல்ல தமிழுக்குன்னு இல்ல இவி தமிழ்நாடு மிஷின் தூக்கிட்டு போனாங்க. இல்ல இல்ல பண்றீங்க இவி வேற. மிஷின் தூக்கிட்டு போனாங்க நீங்க வந்து சரிங்களா. இவி இவிஎம் மிஷின் மிஷினை தூக்கிட்டு சரி ஹேக் ப்ரோ, பண்ண இவிஎம் முடியுதுங்க. மிஷினுக்கு இவி மிஷின் ஹேக் தூக்கிட்டு பண்ண ப்ரோட்டோகால் போனாங்க. எல்லாம் வேண்டியதானே. இருக்குல்ல. எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் எல்லாரையும் கூப்பிட்டு போன வருஷம் இல்ல போன 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. நீங்களாம் போய் ஹேக் பண்ண வேண்டியதானே. சார் ஏன் சார் நீங்க சார் இவிஎம் மிஷினை தூக்கிட்டு போனாங்க சார் சார். இவிஎம் மிஷினை ஆ தூக்கிட்டு போனாங்கன்னா ஒரு ஏங்க 10,000 ஓட்டு 20,000 ஓட்டை ஓகே தூக்கிட்டு சரி போறது சரிங்களா. சரி ஒரு ஓகே ஒரு ஒரு கிராஃப்டி ஓட்டு என்ன இந்த வாகமாண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு கிராஃப்டியும். சரி இப்போ ஓகே ஈவி மிஷினும் ஓகே அதுவும் வந்து ஃபேக்கு தான். ஓகே அடுத்து என்னப்பா இல்லைங்க. என்ன இந்த மிஷினை மாற்றி ஜெயிங்க 2021 என்னங்க எப்படி ஜெயிக்க முடியாதுங்க. இல்ல இல்ல அதுவும் எப்படியுமே ஜெயிக்க ஜெயிக்க முடியாதா? முடியாது சரிங்களா. எப்படியுமே ஜெயிக்க முடியாது சரிங்களா. ஏன்னா வேற ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிடையவே கிடையாது, யாருமே இல்ல ஆக்சுவலா சரிங்களா. போட்டி போடுறதுக்கு ஒருத்தன் வந்து தெம்பா இருந்தாதான் நீங்க சொல்றது வந்து சரி ஜெயிக்கலாம். அது கிராஃப்டி தெம்பவே கிராஃப்டி இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க தானே லாஸ்ட் வீக் இல்ல கிளம்பாக்கம் ஸ்ட்ராங் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்போனன்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரில் நிற்கிற அவரோட பலசாலி அதானே அர்த்தம். ஆப்போனன்ட் இருக்காரு, எதிரில் இருக்கிற அவரோட பலசாலி. நீங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க 20 கட்சி கூட்டணி 30 கட்சி கூட்டணி இதெல்லாம் பேசுறீங்க யாருமே இல்ல 6 நான் மாசம் மட்டும் முன்னாடி. இருக்கிறேங்க கூட சொல்லலாம் கார்த்தி சரிங்களா. யாருமே இல்ல நான் மட்டும் ஏங்க இருக்கிறேன் அதனால நான் தான் வின் ஏங்க பண்ணுவேன். இல்ல இப்போ போட ஆளே இல்ல, எலெக்ஷன் நடக்குது, அப்ப எலெக்ஷன் ஒருத்தன் தான் தான் நடக்குது, இருக்கிறானா அவன் மன்னராட்சி தான் நடக்குது, வின்னர்னு கூட எலெக்ஷன் சொல்லலாம்ல. நீங்க அப்படி சொல்றீங்க. எலெக்ஷன் தான் நடக்குது, மன்னராட்சி நடக்குது, எலெக்ஷன் நிக்குது. நீங்க 30 கட்சி கூட்டணி சேர்த்து நீங்க எல்லாம் பண்ணீங்க. யாரும் நிறுத்துங்க வேற. ஏங்க இங்க வந்து உங்களை எல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாங்களா எல்லாரும்? சரி 2 நிமிஷம் எல்லாம் பேச ஒன்று சேர்த்து விடுங்க. இல்ல இல்ல அது எல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து மிஷின் கார்த்தி. இல்ல எல்லாம் இல்ல ஒன்று அது ஒரு சேர்ந்து மிஷின் நிக்கிறீங்களா? 6 கார்த்தி. மாசம் அது முன்னாடி ஒரு என்ன பேசுனீங்க? மிஷின். 6 மாசம் முன்னாடி என்னது மிஷின் இல்ல இல்ல அது ஒரு மிஷின் ஓகேங்களா. அது பட்டன் அமுத்துற நீங்க வந்து மிஷின் ஒரு ஓட்டு விழுவுது, அது வந்து சென்ட்ரல்ல போய் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகுது ஓகேங்களா. அங்க அங்க சரி இல்லங்க எலெக்ஷன் கமிஷனையே இப்போ வந்து கடைசி ப்ரோ இதுக்கு ப்ரோ வந்துட்டீங்க. ப்ரோ ஒரு இல்ல கடைசியா நிமிஷம் ஒரு எங்க நிமிஷம் கடைசியா எங்க சேவ் ஆகுது? மிஷின்ல பிரச்சனை வந்துட்டீங்க. இல்ல இல்ல ப்ரோ எங்க கடைசியா சேவ் ஒரு வந்து நிமிஷம் ஆகுதுன்றீங்க? கடைசியா மிஷின்ல பிரச்சனை சென்ட்ரல்ல இல்ல ஒரு இல்ல சர்வர் அவரு இருக்கு. ப்ரோ ஏங்க ஒரு அவரு சென்ட்ரல்ல நிமிஷம் கடைசியா ஒரு எங்கங்க நிமிஷம் சேவ் மிஷின்ல ஆகுது? பிரச்சனை அந்த வந்துட்டாரு. மிஷினுக்கும் ப்ரோ அந்த ஒரே விவிபேட் நிமிஷம் மிஷினை தவிர வேற எங்கேயுமே அது சேவ் ஆகாதுங்க. என்னங்க இது என்ன ப்ரோ ஒரு சரி நிமிஷம் ப்ரோ ஒரு ஓகேங்க. ஒரு நிமிஷம் ஒரு ப்ரோ ஒரு எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம நீங்க ஒரு 1/2 மணி நேரமா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல்ல போய் எப்படி பாலாஜி சேவ் சார் ஆகும்? ஒரு நிமிஷம் சார். எங்கேயும் சேவ் ஆகாது. அது பாலாஜி விவிபேட்லயும் அந்த சார் ஒரு மிஷின்ல நிமிஷம் ஒண்டி சார். தான் சேவ் ஆகுங்க. அதை பாலாஜி தவிர சார் வேற ஒரே எங்கேயுமே நிமிஷம். அதை ஒண்ணுமே கனெக்டே பண்ண முடியாதுங்க. இதுவே தெரியாம நீங்க ஒரு 1/2 மணி நேரமா அதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கீங்க. நெட்வொர்க் கனெக்ஷனே இல்ல சார். பாலாஜி இல்ல நெட்வொர்க் இல்ல சார் ஒரு கனெக்ஷனே நிமிஷம். நெட்வொர்க் கிடையாது. கனெக்ஷனை விட்டுடுங்க கார்த்தி. அது வந்து சென்ட்ரலாலாம் சேவ் ஆகுது. அந்த 2 மிஷின்லயும் அந்த விவிபேட் மிஷின்லயும் இதுல ஒண்டி தான் இருக்கும். அதுவும் எலெக்ஷன் கமிஷன் அது வந்து இப்பெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட்லாம் வருது. அது அதையும் இல்ல கவுண்ட் இல்ல பண்றாங்க, பிரிண்ட் இதையும் கவுண்ட் பண்றாங்க. அவுட்டையும் இதையும் வந்து இல்ல கார்த்தி, இப்பயும் வந்து அந்த பிரிண்ட் அவுட்டும் இந்த நம்பர்ஸையும் வெரிஃபை பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இப்போ ஒரு 100 மிஷின்ல ஒரு 2 மிஷினுக்கு தான் அந்த வெரிஃபிகேஷன் நடக்குது. நீங்க வேணா 100 சார் மிஷினுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணலன்னு சொல்லலாம். அதை இதெல்லாம் விட்டுட்டு சார் சென்ட்ரலா ஏதோ சேவ் இதெல்லாம் ஆகுதுன்னு ஏதோ கோமாளிங்க ஒன்று அடிச்சு சார். விடுறீங்க. இதெல்லாம் சார் கோமாளிங்க பேசுற சார் காரணம் சார். அது உட்காந்து பேசிட்டு இருக்கிறவரு இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய காரணம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று உருட்டுறதா? மிஷினை தூக்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க, இப்படியா? ஏங்க இன்னும் 4 மாசம் இருக்குங்க. இல்ல ப்ரோ முயற்சி அவருக்கு இன்னும் பண்ணணும். அந்த பிரிண்ட் அவுட் அப்படி வருமோ, அந்த அப்படின்னா பிரிண்ட் அவுட் மனம் கிராஸ் செக் தளரவே கூடாது. பண்ணுவாங்க. இல்ல மனம் தளரவே கூடாது. 4 மாசம் இருக்கு சரியா? முயற்சி பண்ணுங்க. சும்மா என்ன இல்ல இல்லங்க இப்பயே வந்து நான் மனம் யார் தளர்ந்து சப்போர்ட்டரும் கிடையாது. இல்ல இல்ல நான் யார் சப்போர்ட்டரும் கிடையாதுங்க சரிங்களா. நான் ஓட்டு போட்டாலுமே வந்து நோட்டாக்கு தான் போடுவேன். நான் இது வரைக்கும் போட்ட வரைக்கும் எல்லாமே நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன். ப்ரோ அதுக்கு யாருக்குமே நீங்க போட்டது கிடையாது. போடாமலே இருக்கலாம் ப்ரோ. அது நீங்க அது ஏன் நான் அது போடாம வீட்டுல இருக்கேன்? உட்கார ஏன் நீங்க வேண்டியதானே? போடணும்? கோவன் மாதிரி இல்ல 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 பேசுறீங்க. கோவன் மாதிரி இல்லங்க பேசுறீங்க நீங்க. யாருக்குங்க இல்ல இல்ல யாருக்கு தான் நான் போடுறது? எனக்கு டிஎம்கேயும் பிடிக்காது, ஏடிஎம்கே பிடிக்காது, ஏன் பிஜேபியும் பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. நான் யாருக்கு யாருமே போடுறது? பிடிக்காது. யாருமே பிடிக்காது. அவ்வளவுதான். ப்ரோ யாருமே அப்படி பிடிக்காது. போடக்கூடாது ப்ரோ. ஆனா அந்த யாரு மிஷின்ல அதுல இல்ல பெட்டர் அந்த பெட்டர் அந்த மிஷின்ல ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மிஷின்ல 4 பேர் இருக்காது. 20 பேர் 30 பேர் இருக்கும். ஓகே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோமா என்னைக்காவது? ஏடிஎம்கே பார்ப்போம், பிஜேபி பார்ப்போம், யாருக்குமே முடியாது. கடைசியா போய் கடைசியா ஒரு பட்டன் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே வந்து கார்த்தி
நம்மளே வந்து இன்னைக்கு இப்படித்தானே இருக்கோம். அப்புறம் நம்ம இல்ல வந்து கார்த்தி என்னைக்காவது பார்த்திருக்கோமா? இல்ல சார் கார்த்தி நம்ம இன்னைக்கு வந்து போகும்போதே அதை எலெக்ஷன் கமிஷன் பெயரே வந்து படிக்க ஒவ்வொரு மாட்டேன் கான்ஸ்டிடுவன்சிலும் யார் யார் நிக்கிறாங்க, சார். அவனுடைய இந்த சொத்து மெனு விவரம் கார்டு என்ன, இந்த அவன் ஹோட்டல் படிச்சிருக்கானா, இல்ல சார், எல்லா டீட்டெயில்ஸும் ஹோட்டல்ல ஃபர்ஸ்டே போயிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹோம் ஒர்க்கே பண்ணாம வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதான் வாங்கிட்டு சார் போய் இந்த யாரை சொல்றாங்களோ போட்டா இப்படிதான் நடக்கும். ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்துட்டு மெனு கார்டு அப்படிமானுங்க. அந்த மெனு கார்டை வாங்கினோன்னு 30-40 பேர் வெரைட்டி இருக்கும். அந்த டிஷ் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் அப்படியே பார்க்குற மாதிரி பக்கத்துல திருப்பிட்டு பிரியாணி பண்ணுங்க. டேய் நீ வரும்போதே பிரியாணி திங்கிறோம் ஏடா மெனு கார்டு அந்த மாதிரி தான் இவனுங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டு முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. இல்ல இந்த நோட்டாக்கு பிஜேபியும் பிடிக்காது, இல்ல பிஜேபியும் நான் என்ன பிடிக்காது, ஏடிபியோ சொல்றேன்னா பிடிக்காது. எத்தனை பேர்த்த யாரு வேணா பார்த்திருக்கீங்க ஓட்டு உங்க உங்க போடலாங்க. உங்க நோட்டாக்கு உங்க போடுறதுங்கிறது ஒரு உங்க மடத்தனம் தொகுதியில? மாதிரி வேற எதுவுமே கிடையாது. ஆமா, உங்க தொகுதியில எத்தனையோ ஒரு சின்ன பையன் நிப்பாங்க. இங்க பாருங்க, உங்க தொகுதியில ஒரு சின்ன பையன் நிப்பான், உண்மையில நல்லவன் நிப்பான். நிக்கிற அதெல்லாம் வரைக்கும் என்னையில ஒழுங்கா பார்த்திருக்கீங்க? இருக்கிறானுங்க. இல்ல எங்க ஊர்ல நாங்களே பார்த்திருக்கோம். மெம்பருக்கு நிக்கிறவங்க நிக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கிறாங்க. சரி அவன் நல்லா தான் இருக்கான்னு ஓட்டு போட்டோம். எத்தனை பேர்த்த அவன் என்ன தெரியுமா பண்றான்? பார்த்திருக்கீங்க? ஆரம்பிச்சிடறானுங்க. இல்ல நாங்க எங்க ஊர்ல மெம்பர் எடுக்கிறது எல்லாம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல மெம்பருக்கு எடுக்கிறோம். எல்லாருமே நல்ல ஆளுங்களா பார்த்து தான் ஒவ்வொருத்தரையும் ஓட்டு சரி, போடுறோம். நோட்டா ஜெயிச்ச உடனே ஜெயிச்ச உடனே வேலை நோட்டா பிரச்சனை. ஓட்டு போறீங்களா? இல்லங்க பல ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷனு யார் ஹையஸ்ட் பெட்டரோ அவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. இல்ல அப்ப அவன் ஓட்டு காசு கொடுத்து வாங்கும்போது காசு சம்பாதி பண்ண மாட்டானா? இல்லங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போறது அவன் ரீசன் காசு கொடுத்து ஹையஸ்ட் பெட்டரா ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் தலைவர் பதவிக்கு வாங்குறான். அவன் காசு தலைவர் பதவிக்கெல்லாம் வேண்டாங்க. நான் கேக்குறது வெறும் மெம்பர். இல்லங்க, நான் சொல்றது இப்ப ஓட்டு நான் போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிற பதவிக்கு மெம்பர் சொல்றேன். மட்டும் தான் சொல்றேன். தலைவர் பதவிக்கு வாங்குறாங்க. ஓகே, ஹையஸ்ட் பெட்டருக்கு தானே கொடுக்குறீங்க. ஆமா கண்டிப்பா. அப்புறமா அவன் வந்து காசு சம்பாதிக்காம என்ன பண்ண, இப்ப அவனுக்கு கீழே வர மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் காசு சம்பாதிச்சு தலைவருக்கு கொடுத்தா தானே தலைவர் ஹையஸ்ட் பெட்டரா இருக்கிற ஒரு காசு செலவு பண்ணதை அப்புறம் அவன் அப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சு நான் ஏங்க அவனுக்கு ஓட்டு ஆமாங்க. அப்ப நீங்க ஹையஸ்ட் தெரிஞ்சு நான் ஏன் ஓட்டு போடணும்னு கேக்குறேன். ஏங்க நீங்க ஹையஸ்ட் பிட்டருக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நீங்க ஹையஸ்ட் பிட்டருக்கு கொடுத்துட்டு அவன் காசு சம்பாதிக்கிறான்னா நான் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் ஓகேங்க. அவன் அந்த பொலிட்டீஷியன்ஸ்ன்றது வந்து 24/7 ஜாப். அது வந்து சும்மா கிடையாது. நீங்களாம் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அவன் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒருத்தன் அவன் 24/7 இருக்கணும். அதை ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு அவன் அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறான், அவ்வளோதான். நம்ம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டோம். அவனை குறை சொல்லுவோம், அவன் லஞ்சம் வாங்குறான், இவன் லஞ்சம் பாலாஜி சார், இல்ல எப்படி போட வாங்குறான். சொல்றீங்க? இல்ல லஞ்சம் வாங்குறவனுக்கும் இல்லங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லங்க நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இல்லங்க நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, நீங்க வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க? அவன் 25% பொலிட்டிக்கல் இதுக்குன்னு வந்துட்டான். அப்ப அவன் காசு சம்பாதிக்காம என்ன பண்ணுவான்? அவன் என்ன அந்த காலத்து கக்கன் காமராஜர் மாதிரியா இருப்பாங்க? இப்ப இருக்கிறவெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் ஆள் தான். இன்னைக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் காசு தான் வாங்குறான். இல்லங்க பாலாஜி சார், டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்க நல்ல கண்ணோட கதை முடிஞ்சிடுச்சு. இல்ல பாலாஜி சார், இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. இது நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க சார். எங்க ஊர்ல வந்து பஞ்சாயத்துல இருந்து ஒரு மெம்பர் நிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் நல்லவனா பார்த்து ஊருக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இருக்கிறதே ஒரு 600 வீடு. அவன் அவன் பிறந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்கிறான், இவன் ஒழுங்கா பண்ணுவானா இல்லையான்னு தெரிஞ்சுதான் நாங்க ஓட்டு போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க ஊர்ல மணல் எடுக்கிறாங்க. மணல்ல இருந்து காசை வாங்குறது அதெல்லாம் கூட பரவாயில்ல. வீடுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீடு வந்து 1 லட்சம் ரூபாய் அவன் சாங்ஷன் பண்ணோம்னா 10,000 ரூபாய் அவங்க ஒண்ணுமே இல்லாத ஆள்கிட்ட இருந்து அவன் பணத்தை வாங்குறான். சரிங்களா? அப்பதான் தெரியுது இவன் திருட்டு. திருப்பி அடுத்த தடவை பாக்குறோம். சரி ஓகே, இன்னொருத்தர் நல்லவனா பாக்கணும், போன தடவை மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு. சார் ஒண்ணும் இல்லாது சார். நீங்க வந்து எங்கிட்ட பணம் இருக்கிறவன்ட்ட வாங்கிக்கிங்க சார். எப்படி வேணா. எங்க ஊர்ல தெரியும் சார் எனக்கு. அவனை வந்து அவனே ஏழையா தான் இருந்தான். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க நின்று ஒண்ணு இல்லாத ஏழைகள்ட்ட போய் 1 லட்சம் ரூபாய் ஓட்டு நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. 10,000 ரூபாய் வாங்குறத நான் தப்பு இல்லைன்னு சொல்லல, அது தப்பு தான். பட் ஆனா அவன் 10,000 ரூபாய் வாங்குறது இது ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்க இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு டிப் கொடுக்கலன்னா இவங்களே வந்து உங்களை வேற மாதிரி பாக்குறான். நீ கன்வீனியன்ஸ் ஃபீ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கன்வீனியன்ஸ் ஃபீன்னு நினைச்சிட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க ஒரு வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாருமே போய் சார் டிப்பு வைக்கிறான். இல்ல நான் கேக்குறேன், இப்ப எல்லாருமே போய் சார் வைக்கிறான். இப்ப வந்து இருக்கிறவன் வைக்கிறான், இல்லாதவன் பாட்டுக்கு எஞ்சி போயிடறான். சரிங்களா? அதே மாதிரிதான் இருக்கிறவன்ட்ட வாங்கிக்கோ. இல்லங்க, இல்லாதவனுக்கே இன்னைக்கு சோசியல் ப்ரெஷருங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப நீங்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கெல்லாம் போறாங்கல்ல, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தனை கத்துக்கிறான்னு சொல்ல வரேன். அது பழகிடுச்சுன்னு சொல்ல வரேன். அது ஒரு நாமாயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன்.
நீங்க அது செய்ய முடியாதுல்ல. நீங்க போய் வந்து நீங்க நின்று சேவை செய்யுங்களேன். உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வேலை இருக்கு சார், என் குடும்பத்த காப்பாத்தணும்னுவீங்கல்ல. அது அவன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு தானே காப்பாத்துறான். அப்ப அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ நீங்க பே பண்ணி தான் ஆகணும். சார் நான் இருந்திருந்தேன்னா சரிங்களா, இருக்கிறவன்ட்ட வாங்கிக்குவேன், இல்லாதவன்ட்ட எதுவுமே வாங்க மாட்டேன் சார். நான் ஒரு அது சர்வீஸா எப்படிங்க தான் சார் பண்ணுவேன். முடியும்? ஒரு எவன் இருக்கான், எவன் பாலிடிக்ஸ்ங்கிறது இல்லன்னு வந்து இல்ல ஒரு இல்ல சர்வீஸா தான் சார் இல்ல ப்ரோ, பண்ணணும் சரிங்களா. அது வந்து இல்ல அது அது வந்து என்ன ப்ரோ, நமக்கு இல்ல வேண்டியதை மட்டும் இருக்கிறவங்க கிட்ட வச்சுக்கிட்டு இருந்து வாங்கிப்பேன் அப்படின்றது அதுவும் தப்பு தானே? சார். அது சார் இப்ப வந்து இப்ப ஓட்டு இப்ப நானே வந்து எனக்கு எனக்கு எந்த எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல சரிங்களா. இல்ல இருந்தாலுமே சார், இல்ல பேச்சுக்கு எனக்கு பேச்சுக்கு இல்ல நான் சார், பேச்சுக்கே பேச்சுக்கு நான் என்கிட்ட சொல்றேன். நான் வச்சிருக்கேன் சார். நீங்க நான் என்கிட்ட ஏங்க, இருந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குவீங்களா வந்து என்ன? இருங்க நான் இல்ல சொல்லிடுறேன் இல்ல இருங்க. நீங்க நான் மெம்பர் நான் செலக்ட் நல்லதா சார் இல்ல பண்றீங்கன்றீங்கல்ல. இல்ல மெம்பர் சார். செலக்ட் பண்ணி ஒருத்தனை ஓட்டு போடுறீங்கன்றீங்கல்ல. இப்ப அந்த மெம்பர் செலக்ட் பண்ணி பண்றவன் எந்த செலவும் பண்ணாம தான் எலெக்ஷன்ல நிக்கிறானா? சார் ரொம்ப அவன் கம்மியா தான் ₹1 செலவு பண்றேன். ஒண்ணுமே ஆ? கிடையாது. வெறும் போஸ்டருக்கும் இதுக்கும் மட்டும் தான் செலவு பண்ணுவான். வேற அதுக்கு எவ்வளவு ஓட்டுக்கெல்லாம் சார் காசு செலவாகுது? சார் சார் என்ன சார் ஏன் 20,000 சார் 30,000 ஆகும் சார். இதெல்லாம் என்ன சார் குழந்தைங்களுக்கு பேசின இந்த பழைய இடத்தெல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கார்த்தில பேசாம இருந்திருப்பேன். நான் பேசவே இல்லைன்னு சொன்னேன் நான். ஏன் அரசியல்வாதி ஊழல் பண்றான்றதானே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னங்க? நான் பிறக்கும் போதே அரசியல்வாதிகள் தெரிஞ்சுங்க. ஊழல் பண்றான்றத நான் பேசல கார்த்தி. பிறக்கும் போதே தெரியுங்க. அரசியல்வாதிகள் கன்வீனியன்ஸ் இல்ல ஃபீ இல்ல வாங்குறத ப்ரோ. தப்பு. ஊழலை வந்து கன்வீனியன்ஸ் ஃபீயா மாத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல வரேன். ஆமாங்க ரொம்ப என்னப்ப இது இத ஒரு போய் நீங்க பிரச்சனையா? உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி கார்த்தி நீங்களே கொடுத்துட்டு சொல்லுங்க. போக அப்ப வேண்டியதுதானே. நோட்டாக்கு போடாம பூமர்த்தனமா யாருக்கு போடலான்னு சொல்லுங்களேன். இல்ல இல்ல அதுக்கு பூமர்த்தனமா நீங்க பேசிட்டு ஒரு இருக்கீங்க. இல்ல நோட்டாக்கு போடாம இப்ப இன்கேஸ் எனக்கு யாரையுமே பிடிக்கல, ஓ நான் என்ன பண்ணணும்னு பாருங்க, சொல்லுங்களேன். ப்ரோ அதுல யாரையுமே கம்பேரிட்டிவா பிடிக்கல யாரு எல்லாரையும் பெட்டர்னா பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் போடுங்க பாருங்க, ப்ரோ. யாரையுமே பிடிக்கலன்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் அனலைஸ் பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு சரியா. யாருமே பிடிக்கல, எல்லாரையும் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்? நீங்க வந்து இதுக்கு டிஎம்கே முன்னாடியே ஏடிஎம்கே சொல்லிட்டேன் பிஜேபி சரிங்களா. நான் வந்து இல்ல இல்ல காங்கிரஸ் இதை மட்டும் பார்த்துட்டு முடிஞ்சா? உங்களுக்கு தெரிஞ்ச கட்சி மட்டும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தாண்டி இருக்கு. ஒருத்தன் அப்படி இருக்கிறான். இல்ல இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி இருக்கிறான், ஜெயிச்சதுக்கு ஏங்க அப்புறம் இதுல இப்படி இருக்கிறான். ஒருத்தன் தானே நிறைய ஜெயிக்க தடவை போறான். பண்ணிட்டோம். நீங்க ஓட்டு போறவன் ஜெயிக்க போறது இல்லைங்க. ஒருத்தன் தான் ஜெயிக்க போறான் அவ்வளவுதான். அந்த அதே ஏங்க இன்னும் டெய்லியும் ஓட்டா போட்டுருக்கீங்க பிக் பாஸ்ல போடுற மாதிரி. இல்ல எப்பயாவது போட போறீங்க. அந்த ஓட்டையும் நிக்கிறவன் ஓட்டு சம்பாதிக்கிறதுக்கே அந்த ஓட்டையும் கொண்டு போய் குப்பையில இல்ல போடுறது அப்படின்னா நிக்கிறவன் எல்லாமே அது வந்து நீங்க அவனோட போட்டுக்கோங்க. ஒரே அப்படிதான் நிறைய பேர் இருக்கீங்க. மோட்டிவேஷன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீங்க இல்ல இல்ல ஓட்டு போட்டாலும் நிக்கிறவன் ஒன்றும் மாறிட அத்தனையுமே போறதுன்னு வந்து வச்சுக்கோங்க. அவனோட வந்து ஒரே ஒரு கோல் வந்து என்னன்னா ஐயா சம்பாதிக்கணும்னு நம்ம ஒரு கோல்லயே சார் இருக்கான் பாலிடிக்ஸ் சரிங்களா. பிசினஸ் தானே பிரதர். பாலிடிக்ஸ் இப்ப பிசினஸ் இல்லைன்னு யார் சொல்றான்? பாலிடிக்ஸே பிசினஸ் தான். அது பிசினஸா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம் ஏங்க நாங்க இதெல்லாம் சரிங்களா. அது என்னங்க எப்படிங்க இது என்னங்க? பிசினஸ் இல்லாம நீங்க இருக்கும்? ஓட்டு என்னங்க போடுவீங்க, உங்களுக்கு பேசுறீங்க? வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க சேவை பிசினஸ் செய்வாங்களா நீங்க எல்லாரும்? பிசினஸ் பண்ணலாம். நீங்க ஐயோ மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க இருக்கலாம். நீங்க சந்தோஷமா நீங்க போய் வாழலாம். ஒரு ஆனா மிஷின்ல ஒரு பாலிடிக்ஸ்ல பட்டன் இருக்க வேண்டிய அமுத்திட்டு உத்தமனா வரீங்க, இருக்க வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவ முடியுமா? அது இல்ல என்ன அவன் சார் இது? உத்தமனா அவன் வண்டி உத்தமனா இருக்கணும். நீங்க வந்து அதான் நல்லா சம்பாதிச்சு ஜாலியா இருப்பீங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு. பாலிடிக்ஸ்ல இருக்கிற வண்டி எப்படிங்க உத்தமனா இருப்பா? நம்ம சொசைட்டி எப்படியா அப்படிதாங்க பாலிடிக்ஸ்ல இருக்கணும். நம்ம சொசைட்டில இருந்து ஒருத்தன் தானே அவன். கவுண்டர் அப்ப பண்ணி வந்து உத்தம மாமன் எம்எல்ஏன்னா மகளிர் அவனுக்கு ஓட்டே கேட்டிருப்பாரு. போட மாட்டாங்க நாங்க. எங்க எங்க போடாதீங்க எங்க எப்ப எங்க அதான் சொல்றேன். எங்க உத்தமனுக்கு மட்டும் தான் நாங்க ஓட்டு போடுவோம். இல்ல அப்படி இல்லைன்னா நாங்க ஓட்டே போட மாட்டோம். நோட்டாக்கு போட்டு விட்டுருவோம். ஆக்சுவலா நீங்க நோட்டாக்கு போடுறதுனால இந்த உங்களதுலலாம் இந்த மெம்பர்லாம் 600 ஓட்டுனா அதுல ஒரு 10 ஓட்டுல 15 ஓட்டுல தானே ஜெயிப்பாங்க. ஆமா உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறீங்க. கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா. சார் அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது சார் சரிங்களா. நான் அவனுக்கு ஒருத்தருக்கு நல்லவன் எவனுக்கு நீங்க ஒருத்தனுக்கு தாங்க போடுறோம்னா காரணமா அவனை இருக்கீங்க அதுக்கு. டைரக்டா இல்ல இன்டைரக்டா வேணா இருக்கலாம், டைரக்டா இருக்கக்கூடாது சார். இல்ல இன்டைரக்டா நீங்க தான் இருக்கீங்க. ரொம்ப கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறீங்க. கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா. சார் அதெல்லாம் விடுங்க சார். யாருக்கோ ஓட்டு போட்டு போறாங்க. இப்போ நாளைக்கு கார்த்தியே வந்து ஏதோ ஒரு அவருடைய இந்த தொழில் சார்ந்த ஒரு பதவிக்கு வராரு. அவர் என்ன காசு சம்பாதிக்காம இருப்பாரு? சார் தொழில் வேற சார், அரசியல் வேற ஏங்க சார். ஏன் சார் தொழில்னா தொழில் எல்லா பதவி எக்ஸாம்பிளும் தொழில் நான் தான் தான் அரசியல் கிடைச்சோம். ஆக்கிட்டீங்க யூனியன் சரிங்களா. தொழில யூனியன் இல்ல இல்ல போஸ்ட் யூனியன் போஸ்ட்டுக்கு வராரு. நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோ ஏதோ ஒண்ணுத்துல வந்து ஒரு யூனியன் போஸ்ட்டுக்கு வராரு. காசு வாங்காம இருப்பாப்லையா கார்த்தி? அது காசு அப்ப வாங்காம காசு இருப்பாரா? வாங்காம எப்படி ஊழல் பண்ணாம இருப்பாரா? வாங்க எல்லாம் சொல்லுங்க என்ன சொல்ல வந்துட்டீங்களா சொல்லுங்க. இல்ல கார்த்தி, எல்லா பதவிக்கு வர்றவங்களும் காசு சம்பாதிக்க தான் வராங்கன்னு எல்லாருமே சொல்றேன். எல்லாம் வாங்குறது இல்லைங்க சரிங்களா. இப்ப நடிகர் சங்கத்துல வந்து விஜயகாந்த் தான் இருந்தாரு, சரத்குமார் தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து கிளீனா இருந்த மாதிரி தான். சரத்குமார் பத்தி தெரியல, விஜயகாந்த் கிளீனா இருந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க.
சரிங்களா? எல்லா ஈவன் வந்து நல்லக்கண்ணு சார்னா முன்னையில இருந்து இது வரைக்கும் காசு வாங்கினது 5000 ரூபாய் வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கிறாரு. சரிங்களா? எத்தனையோ வருஷமா பாலிடிக்ஸ் பண்றாரு, சர்வீஸ் பண்றாரு, எல்லாமே தான் இல்லைங்க பண்றாங்க. நல்லகண்ணு இருக்காங்க, சாருக்கு எக்ஸப்ஷன் இல்ல இருக்காங்க. இல்ல இல்லைங்க எக்ஸப்ஷன் இருக்காங்க. நீங்க இல்லைங்க எல்லாத்தையுமே நல்லகண்ணு சார் வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது. கவர்மெண்ட் பென்ஷன் எவ்வளோ வரும்னு தெரியும்ல. அவன் வீட்டில் யாரோ ஒருத்தன் சம்பாதிக்கிறாங்க. யாருமே சம்பாதிக்கலைன்னா எப்படி அவங்க சர்வே ஆவாங்க? இல்ல அதான் சொல்றேன். 5000 அப்படின்னா ஆமா. அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பென்ஷன் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன 8000 5000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்காரு? அவரை இப்ப கட்சி ஆபீஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இல்ல வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்தாங்க. வாடகை யாரோ வந்து இது ஏங்க பண்ணிருக்காங்க. 5000 கவர்மெண்ட் கிட்ட. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, ரிட்டையர்டு. கவர்மெண்ட் பென்ஷன் எவ்வளோ வரும்? எப்படிங்க 5000 ரூபாய் கூட வாடகை கஷ்டப்படாம சார் கஷ்டப்பட்டு என்ன இருப்பாங்க? சார் ஏதோ அவர் ஒண்ணு வயசு என்ன சார்? அதாவது இல்ல இதெல்லாம் ஒண்ணு என்னன்னா இந்த ஒண்ணு இதுல இல்ல எவனோ சார். ஒருத்தன் இந்த நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம், எத்தனையோ விஷயம் இருக்கலாம் சார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு கடைசியா நியூஸ் வந்து இல்லங்க நீங்க ஒரு பாத்தீங்களான்னு தெரியல. ஏங்க இல்ல இல்லங்க சரிங்க, நான் அவருக்கு என்ன இன்னொரு ஓட்டு பாயிண்ட் போட்டீங்க? இல்லங்க அவருக்கு நான் ஏதோ ஓட்டு கேக்குறது போட்டீங்களா என்ன? வந்து அவரை விட ரொம்ப இதெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது யாருமே வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யாம ஒரு அவங்க ஒய்ஃபாவும் ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 50,000 60,000 ரூபாவது பென்ஷன் வரும் மினிமம். 50 சார் 50,000 இவங்க இல்ல சார். இல்ல சார், இவங்க என்ன என்னன்னு சொல்றீங்க? சார், கவர்மெண்ட் எங்க சார் பென்ஷன் பென்ஷன் 50,000 ஐயோ 60,000 சார், வருது? இல்ல எனக்கு கவர்மெண்ட் புரியல. எம்ப்ளாயிங்க என்னங்க சொல்றீங்க சார் நீங்க? இவங்க சார் எத்தனை வேலை இருக்கு சார்? சார் இல்ல இவர் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. விடுங்க சார். சார் ஒரு பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு என்ன கக்கான தூக்கிட்டு வந்து இந்த அரசியல் இறக்க முடியுமா? இன்னைக்கு அரசியலே வேறங்க, ட்ரெண்டே வேற ஆயிடுச்சு. இங்க நல்லவர்லாம் தேவையில்ல. இங்க வந்து அரசியல் பண்ண தெரிஞ்ச வல்லவர் தான் தேவை. எல்லாமே சமாளிக்கணும், அவ்வளவுதான். உள்ள இருக்க கட்சிக்காரனே வம்புழுப்பான், அவனை சமாளிக்கணும். அவங்ககிட்ட ரவுடிசம் பண்ணணும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுக்கப்புறம் காசு கொடுத்து எதிர்கட்சிக்காரன் காசு கொடுத்து விலைக்க வைக்கணும். அப்ப நீங்க அவனுக்கு காசு கொடுத்தாதான் இங்க இருப்பான். நீ காசு வாங்காத அப்படின்னா சரி போயா, நான் அந்த கட்சியில போறேன், அவன் காசு கொடுக்குறேன்ற போயிடுவான். இப்ப அவனையும் சமாளிச்சு இங்க வர வைக்கணும், அதுக்கு காசு வேணும். ஒரு மீட்டிங் போடணும், மீட்டிங் போனா ஆள வர மாட்டீங்க சும்மா. அப்ப உங்களுக்கு இல்ல காசு கொடுத்து மீட்டிங் போடணும். இல்ல இல்ல எங்க இல்ல எங்க இன்னைக்குல ஆதங்கத்தை ஒரு சொன்னமே மீட்டிங்ல தவிர இன்னைக்குல ஒரு இது மீட்டிங் இதெல்லாமே போட்டா பெரிய இன்னைக்குல முன்னாடி டாக்டிக். மாதிரி மீட்டிங் போட முடியுமா? இன்னைக்குல ஜில் பேனர் வைக்கணும், பின்னாடி வந்து ஆமா, எல்இடி காசு விற்கணும், எடுக்கணும், எவ்வளவு போட்டோ வேலை இல்ல இல்லங்க பார்க்கணும். அதெல்லாம் இதெல்லாம் பிராக்டிக்கலா சும்மா கரெக்ட். பண்ண ஆக்சுவலி எப்படிங்க பண்ண முடியும்? சும்மா இல்லங்க பண்ண. ஒரு கவுன்சிலரு ஒரு 2 தெரு 3 தெரு இருக்குமா? அதுக்கு இந்த டாப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, டாப் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவங்க எவ்வளோ காசு வாங்குறாங்க? நீங்கள் கட்சிக்கு காசு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கவுன்சிலருக்கு அந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு? நீங்கள் 40 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பக்கம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய். ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நீங்கள் பார்ட்டி சார்பாக நிற்கணும்னா 1.5 கோடி ரூபாய் கொடுத்துரு. அவன் சமூக சேவை அங்கே செய்வான். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? இது வந்து வெறும் கட்சிக்கு கொடுக்கறது. அது இல்லாமல் கட்சி எலெக்ஷன் செலவுகள் இருக்கு. கட்சிக்கு கொடுக்குற காசு நடக்கிறது இல்லைங்க பாலாஜி சார். இல்ல நடக்கிறது இல்ல பாலாஜி சார். இதெல்லாமே எங்களுக்கு நம்மளும் வந்து தெரியும். நம்ம பாக்குற எல்லாத்தையும் பாக்குறது நடக்கிறது இல்ல. அந்த காரணத்துக்காக தான் நாங்க வந்து ஓட்ட தூக்கி நோட்டால போடுறோம். சரிங்களா? அத போய் நீ வந்து நோட்டால போடாதீங்க தயவுசெய்து. நீங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க. எலெக்ஷன் வரும்போது நீங்க வேலை செய்யணும். நீங்க பாட்டுக்கு போய் ஒரு நாள் லீவுக்கு காலைல சீக்கிரம் போய் ஓட்ட போட்டு வந்து தூங்கணும் அப்படின்னு நினைச்சா ஒர்க் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு நாள் 2 நாள் வந்து பிளான் பண்ணோம். நீங்க அவ்வளோ உத்தமரா இருந்தா அட்லீஸ்ட் உங்க ஓட்டுக்காவது நீங்க உத்தமரா இருக்கணும். நீங்க என்ன ப்ராப்ளம்னா நீங்க உத்தமர்னு சொல்லிட்டு நீங்க போடுற ஓட்டுக்கும் உத்தமரா இல்ல. அதுதான் ப்ராப்ளம். கிராஃப்டி நீங்க நோட்டாக்கு போடுங்க. ஆனா அதுல 20 இருக்கும்ல லிஸ்ட்ல, அந்த லிஸ்ட்ல அந்த 20 பேரையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரையுமே பிடிக்கலன்னா போடுங்க. நீங்க வெறும் பெரிய பார்ட்டிஸ் மட்டும் தானே பாப்பீங்க? இல்ல பெரிய பார்ட்டிஸ்ன்னு இல்ல. ஒரு நம்ம ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னா இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன்னா ஒரு 4 பேர் 8 பேர் இது பண்றாங்கன்னா ஒரு 4 பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். மீதி எல்லாம் வெளியாளுங்க. இது மாதிரி அவ்வளவு பெருசா அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா உருட்டாதீங்க. பாருங்க, அது நோட்டா போறது ஒரு ஃபேஷன். நீ யாருக்கு மச்சான்? இவனுங்க ஃப்ராடு போயிருங்க, நான் நோட்டாக்கு போட்டேன். ஃபேஷன் கிடையாது கார்த்தி. இது வேற என்ன? கிடையாது. இந்த ஃபேஷன் தான் வேற. எங்களுக்கு பின்ன வேற என்ன போடுறது? இல்ல இது ஃபேஷன் தான். உங்களுக்கு யார் சொல்றது ஃபேஷன்? எங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, நாங்க ஓட்டு போடுறோம், நோட்டாக்கு போடுறோம். யாருங்க பாத்தீங்க? யார பாத்தீங்க நீங்க? இப்போ திமுக எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்க தொகுதியில் நிக்கிறவன் நல்லவன் இருந்தா ஒரு கட்சியில எல்லாருமே கெட்டவனா இருப்பாங்க.
அதிமுக எனக்கு பிடிக்காது. ஓகே, அந்த கட்சியில் இருக்கவங்க கிட்டவங்க இருப்பானா? அப்போ நம்ம தொகுதியில் யார் நிற்கிறான், அவங்க யாரு, அவங்க என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, இதெல்லாம் இதையாவது பார்க்குறோமா? திமுகவா அவன் ஃப்ராடு போடக்கூடாது, ஏடிஎம்கேவா அவன் துப்பாக்கு அவனுக்கு போடக்கூடாது, பிஜேபியா இவன் வேணாம். பார்த்து போடுறது இல்ல. இப்படிதாங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். படிக்காத ஒருத்தன் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவனுக்கு தெரியாம பண்றானோ, படிச்சுட்டு நீங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏடிஎம்கே போடக்கூடாது, டிஎம்கே கூட, இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உன் தொகுதியில் எவன் நிற்கிறான்னு பாரியா, அவன் யாருன்னு பாரியா, இது யாருமே யோசிக்கிறது இல்லை. இல்லை, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ்லாம் சூஸ் பண்ணி, நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கவங்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு நல்லவராக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒரு நோட்டாக போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சின்னு நினச்சா அதை விட ஒரு மடத்தனம். நீங்களும் மெட்டீரியலிஸ்டிக் தான். நீங்கள் வந்து மற்றவங்களை மெட்டீரியலிஸ்டிக்னு நம்மளே சொல்கிறீங்க, வந்து அவ்வளோதான். ஓட்டு போட தான் சார் ஊருக்கு போறோம், சரிங்களா? நம்மளே இங்க வேலைக்கு செய்யறோம், வேலை இல்லை செய்யறோம், இல்லை உட்காந்து அதுதாங்க, சம்பளம் ஊருக்கு போய் சொல்கிறேன். நோட்டாக இல்லைங்க, போறதுக்கு ஊருக்கு நீங்கள் இதையே போறீங்க, ஒரு வீட்டில் பெரிய படுத்து விஷயமா போயிட்டு நினைக்கிறீங்க இல்லைம்மா? அப்போ இல்ல நீங்கள் நாங்க ஒருத்தவங்க ஓட்டு சொல்லாதீங்கன்ற. போட நாங்க இங்க காசு இருந்து வாங்கி ஓட்டு போடுறவனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம எதுக்குமே தயாராக கிடையாது. ஊரில் இருக்கிறவன் எல்லாம் கெட்டவன் அப்படின்னா என்ன இல்ல அர்த்தம்? ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பாலாஜி சார், ஓகேங்களா? அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டோம், நான் நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்க இல்லை மாட்டாங்க, இல்லை சரிங்களா? நினைக்க இல்ல இல்ல வேணாங்க. நான் சொல்கிறது மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்ல. பாயிண்ட் ஆஃப் இல்ல இல்ல இல்லை இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம தொகுதியில் ஏப்பா ஒரு 100 பேருக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவோம். இந்த இந்த கேண்டிடேட் ரொம்ப நல்லா இருங்கப்பா போடுன்னா ஒருத்தர் 4 பேருக்காவது தெரிய வரும். அது மாதிரி ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அமைச்சிருக்கான்னு. நம்ம யாருமே அப்படி பார்க்காம நம்ம வந்து எல்லாரையும் வந்து எல்லாம் திருடன், அதனால் வந்து நான் நோட்டாக்கு போடுறேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நோட்டாக்கு ஒண்டி போடாதீங்க. நான் சொல்ல வந்தது அதுதான். நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க, நோட்டாக்கு போடாதீங்க. ஏன் சார் இந்த பஞ்சதந்திர படத்தில் சொல்றாருல, எது எது சொல்கிறீங்க? அதனால ஒரு ஆந்திரக்கார ஒரு பெரியவர் சொல்லுவாரு, வயசானவர், நீங்க செங்கல் வைங்கோ கருங்கல் வைங்க, அதான் சொல்றேன். எதை வேணாலும் போடுங்க, ஆனா மோடி தான் ஜெயிக்க போறாரு 2020. கார்த்திக் ப்ரோ, நான் இப்போ சென்னையில தான் இருக்கேன். ஆனா தேனி எங்க ஊரு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வரைக்கும் எங்களுக்கு ஊர்ல ட்ரெயின்லாம் கிடையாது. ஸோ லாஜிக்கலா நாங்க பஸ்ல தான் போவோம். எங்களுக்கு ஆக்சுவலி சென்னையில இருந்து தேனிக்கு போறதுக்கு ரொம்பவே இப்போ நாங்க பில்லர்ல ஏறிடுவோம், ஜம்முன்னு போய் ஊர்ல இறங்கிடுவோம். அப்படி ட்ரெயின்ல வந்து ஒரு வேளை போகணும்னா இங்க இருந்து எக்மோர் போய் அங்க இருந்து திண்டுக்கல் போய், திண்டுக்கல்ல இருந்து தேனி போய், தேனிக்கு இருந்து எங்க ஊருக்கு போறதுல 1.5 நாள் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கே 1.5 நாள் ஆகும் போலயே நாங்க போறதுக்கு எங்க ஊருக்கு. எங்க ஊர்ல பேருக்குன்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்கானுங்க. வாரத்துக்கு 3 நாள் ட்ரெயின், அவ்வளவுதான். ஏங்க இதெல்லாம் ஓவரா இல்லை? ஏங்க ஒரு பில்லரில் ஏற இதெல்லாம் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஏற போகிறீங்க, அதுக்கு 1.5 நாள் ஆகும்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க நாங்க அங்க இருந்து அவ்வளவு அந்த சைடு போனதுங்க போங்க. எங்க ஏங்க போங்க நாங்க ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போறீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு இன்னமும் 1.5 நாள் இந்த வந்து கூகுள் என்னங்க? மேப்ல போட்டா பஸ்ல போனா இவ்வளவு தூரம், கார்ல போனா இவ்வளவு நேரம், அதெல்லாம் காட்டும் இல்லையா? நடந்து போனாலே உங்க ஊர் இன்னும் இந்த ஊரு சொல்லுங்க சொல்லுங்க. தேனி. தேனி, சென்னை டு தேனி. ப்ரோ நான் சொல்ல இது ட்ரெயின் வழியா போனா 1.5 நாள் ஆகும். ஆக்சுவலி நிஜமாலே நான் ஈவினிங் கிளம்புனா அடுத்த நாள் மதியானம் தான் போவோம், அந்த மாதிரி சொல்றேன். அதான் போட்டுரும். ஏன்னா நாங்க எங்க ஸ்டேஷன் வந்து சரிங்க, நீங்க எங்களுக்கு என்ன வந்து சொல்ல வரீங்க? திண்டுக்கல் தனி தான் போடும். இதுல இருந்து நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, கேளம்பாக்கத்துல வச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதானே? ஆமா ப்ரோ, நிஜமாலே கஷ்டம் தான் ப்ரோ எங்களுக்கு. சரி, இல்ல ஊருக்கு ஆனா போகாதீங்க. கேளம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடு மாத்திரை வரைக்கும் ஊருக்கு போக மாட்டேன்னு ஒரு சபதம் பாலாஜி எடுத்துங்க. சார், அப்படி இல்ல ப்ரோ, ஏதாவது கஷ்டம் தான் சொல்றோம். நாங்க போக மாட்டோம்னு சொல்லி கஷ்டம் தானே சொல்றோம். இல்ல பாரிஸ்ல இருந்து கோயம்பேடுக்கு மாத்திரப்பவே இதே பிரச்சனை தான் சார். நடந்து போனேன்னு 4 நாள்ல போயிடலாம் சார். நடந்து போனா 4 நாள்ல போயிடலாம். இவர் 1.5 மணி நேரம் உருட்டுறாரு சார். கூகுள் மேப்ல இருக்கு, நான் சொல்லல. 1.5 மணி நேரம் சொல்ல, 1.5 நாள் தான் சொல்ல. அதுதாங்க சொல்றேன், நடந்து போனாலும் 4 நாள்ல போயிடலாம். இவர் 1.5 நாள் ஆகுன்றாரு ட்ரெயின்ல போனா. கார்த்தி, இந்த கேளம்பாக்கத்தை பத்தி தப்பா பேசுறவங்களெல்லாம் ஒரு வன்மையை கண்டி கார்த்தினி. சார் மழை காலம் வரட்டு சார், அப்புறம் மெயின் அக்யூஸ்டே இவருதான்.
ஆனா இப்படிதான் கோயம்பேடும் முதல்ல ஊர் அவுட்டரா தானே இருந்துச்சு. அப்போ பாரிஸ்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ, எங்க அப்பா இருந்த காலத்துல எல்லாம் வந்து அப்போ வயல் தான் இருக்கு. அது எந்த காலத்துல? இப்போ ஒரு கோயம்பேடு எப்போ வந்துச்சு அந்த இயர் தெரியல, பட் வந்தப்போ அந்த டைம் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவுட்டருக்கு போதாங்க செய்யும். அது இப்போ சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால அவுட்டருக்கு போகுது. அவ்வளவுதான். இது ஒன்றும் பண்ண முடியாது. பெங்களூர்ல நீங்க ஒரு இல்ல ப்ரோ, கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி எங்க கனெக்டிவிட்டி இல்ல. கனெக்டிவிட்டி இல்ல. கரெக்ட், புரியுது. கொஞ்சம் கஷ்டப்படணும்னா ஒரு 2 ஹாலிடேக்கு நீங்க இப்படி கஷ்டப்பட்டு போங்க, இல்ல போகாம இருங்க. தீபாவளிக்கு கூட ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் கூட ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட ஆக்சுவலி ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதாகும். ஏதோ ஒரு பிளான்ல பார்த்தேன், ஃபேஸ் 2 என்னமோ கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு. இப்போதைக்கு அந்த மதுரவாயில் பிளஸ் வடபள்ளி ஓப்பன் ஆக 2 வருஷம் ஆகுங்க. ஆர்கார் ரோட்ல இருந்து மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க அதை. ஆமா, அது 2026 டார்கெட். அது நான் அந்த பிளானை படிச்சப்போ அது தெரிஞ்சு 2025 டிசம்பரோ சம்திங் அது ஃபேஸ் 2 முடிக்கிறதுக்கு. அதுதான் ஃபேஸ் 2 ப்ரோ. கிளாம்பாக்கம் வந்து அப்புறமா தான், லேட்டர் தான். அப்புறம் ஃபேஸ் 3ல வந்து இன்னும் நிறைய அந்த கிளாம்பாக்கம் ஃபேஸ் 3ல வருதுன்னு நினைக்கிறேன். டெல்லியே அந்த 12 லைன் போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த சில வருஷங்கள் ஆச்சு. இப்பதான் இவங்க 2 லைனே ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ அதை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் 3 லைன் கட்டிட்டு இருக்காங்க ஃபேஸ் 2ல. அது ரொம்ப வருஷம் ஆயிடும். ஆமா. அதுக்கு நீங்க வெயிட் பண்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள சம்பாரிச்சு கார் கீரை வாங்கி செட்டில் ஆகி கார்ல போய் பழகிக்கீங்க. அதுக்குள்ள அந்த இடமே சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிருவாங்க. 3 வருஷம் கழிச்சு அவங்க ட்ரெயின் கட்டுவாங்க, மெட்ரோ கட்டுவாங்க. மெட்ரோல போய் பஸ் ஏறி போவோன்றத விட 3 வருஷம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சீங்கன்னா கார் வாங்கிடலாம், கார்ல போய்க்கலாம் ஊர்ல. அதுதான் காரில் போகிறதுக்கும் இந்த 6-வே லைன் சேலம் மஹையூர் ரோட்டில் போட்டால் அதையும் போராட்டம் பண்ணுறீங்களே. கார் வாங்கினாலும் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. என்ன ரோடு இல்லையா? என்ன ரோடு இருக்குல்ல, இருக்கிற ரோட்ல போங்க சார். ஃபாஸ்ட்டாக ரோடு போக முடியாதுல்ல. இல்லை, இந்த ரோடே சேலத்துக்கு 5 hours போயிடலாம். பட் அது ஒன் வே தானே. இப்போ சென்னை ரோட்ல இருந்து நீங்க ரைட்டு திரும்பினீங்கன்னா ஒன் வே தானே ஃபுல்லா சேலம் வரைக்கும். நான் ஒரு தடவை போயிருக்கேன். இல்ல திருச்சி டு சென்னை ரோட்ல இருந்து நீங்க ரைட்டு திரும்பினீங்கன்னா ஓரளவுக்கு ஒன் வே தானே இருக்கு கொஞ்சம் தூரம். திருச்சி வரைக்கும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சி டு இல்ல சென்னையில இருந்து திருச்சி போறப்ப நீங்க ரைட்டு திரும்புவீங்க சேலம். அங்க இருந்து ஒன் வே தானே வருது ரொம்ப தூரத்துக்கு. நான் இல்ல, இது வேலூர் ரூட்ல போனா சீக்கிரம் போயிடலாம். வேலூர், அந்த கிருஷ்ணகிரி, சேலம். நான் ரூட்டு தெரியல. நான் ஒரு தடவை நான் சென்னையில இருந்து நான் திருச்சி போற மாதிரியே நான் ரைட்லயே போயிட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சு நிறைய இடத்துல சென்னை டு சேலம் 2 ரூட் இருக்கு. ஒன்னு உளுந்தூர்பேட்டை ரூட்டு, இன்னொன்னு வந்து வேலூர் ரூட்டு. அது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் சுத்து வேலூர் ரூட். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். விழுப்புரம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி, அவ்வளவுதான். பட் ரோடு சின்னது. ஆமா, ரோடு ரொம்ப சின்னதா இருந்தது. ஒரு 4 லைன், அது 6 லைன் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 6-வே லைன் அதுவும் வேணான்னு போராட்டம் பண்றீங்க. என்னதான் பண்றது? ஓகே, வேற யாருக்குங்க முடிச்சுக்கலாமா? ஓகே கார்த்தி, சரி சார். ஓகே, குட் நைட். குட் நைட். ஊருக்கு வேற வேலை இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். அவினாசி வரீங்களா? கொஞ்சம் டைட் ஒர்க்கு. ஓகே வந்துடுறேன். குட் நைட். ஓகே, பாய்.